சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு நாகமுத்து நேற்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் தனது வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தெரிவித்திருக்கிறார். சிபிஐயை போல தமிழகத்தில் சிறப்பு புலனாய்வு வழக்குகளை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய சிபிசிஐடி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரிவானது அதி முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த பிரிவின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கொலை வழக்கு ஒன்றினை விசாரித்து குற்றவாளிகளை அறிவதில் அந்த சிபிசிஐடி போலீசார் இயலாமையை தெரிவிக்கின்றனர். இந்த இயலாமை தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான காவல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய சிபிசிஐடியினுடைய இயலாமை என்பது வருத்தத்தை, அதிர்ச்சியை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எந்த வழக்கென்றாலும் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காவல்துறையின் பிரிவு ஒன்றின் மீது நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி பல்வேறு விவாதங்களுக்கு வித்திடுகிறது. நம்மோடு இந்த அமர்வில் காவல்துறையின் ஓய்வு பெற்ற எஸ்பி திரு வி சித்தண்ணன், வழக்கறிஞர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு ஆவடி அந்தரிதாஸ், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திரு செந்தில்குமார், திரு காசிநாத பாரதி ஆகியோர். வணக்கம். அந்தரிதாஸ் அவர்களிடம் தொடங்கலாம். இந்த நீதிமன்றத்தின் ஒரு கருத்தை 10 ஆண்டுகளாகியும் வழக்கு விசாரிக்க முடியாத நிலைமையில மீண்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிபிசிஐடிக்கு பார்த்து சொல்ற ஒரு போக்கை நாம் எப்படி பார்க்கிறது? இதை ஆழ்ந்து நாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். புலன் விசாரணை அமைப்புகள் எல்லாம் இல்லாத ஊருக்கு இழுப்பை பூசக்கரை என்பதை போலத்தான் வந்து கொண்டிருக்கிறது. 1902ஆம் ஆண்டு போலீஸ் கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்ட சிபிசிஐடியை நெடிய பாதை இருந்தாலும் கூட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் பெட்டியிலே அடைத்து வரப்பட்ட கொலை துண்டு துண்டாக வெட்டி அடைக்கப்பட்ட ஒரு வழக்கிலே ஒரு முடியை வைத்துக் கொண்டு அதை புலன் விசாரணை செய்து வெற்றிகரமாக 50 வருடங்களுக்கு முன்னால் ஆளவந்தார் கொலை வழக்கு என்பது பிரசித்தி பெற்ற வழக்கு. 20 வருடங்களுக்கு முன்னால் ஹவாலா பணத்தை யார் யார் கபலீகரம் செய்கிறார்களோ அவரை கொண்டு வந்து விஷபூசி போட்டு வைத்தியநாதன் என்பவர் இது மாதிரி செய்கிறார் என்கின்ற அந்த பிரச்சனையிலே புலன் விசாரணை செய்தார்கள். ஏன் இப்பொழுது நாவரசு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த வழக்கிலே இருந்து மாணவர் கொல்லப்பட்ட அந்த வழக்கிலே நிச்சயமாக புலன் விசாரணை வேகமாக துரிதமாக மைப்படுவார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் ஐடி தரமணியிலே இருக்கின்ற ஐடி வளாகத்திலே ஒரு ஐடி பணிபுரிகின்ற ஒரு பெண் ரேப் செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கை வேகமாக முடித்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டு மீண்டும் இன்றைக்கு தண்டனை 6 பேர் அதிலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி வந்த அந்த வழக்கு தான் மார்ச் 29ஆம் தேதி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் அவர்கள் இன்றைக்கு 3 வருடமாக யார் என்று கூட தெரியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இருக்கிறது. ஆகவே ஒரு கட்டத்திலே வரும்பொழுது போலீஸ், பிறகு சிபிசிஐடி என்று சொல்கிறார்கள், பிறகு சிபிஐ என்று சொல்கிறார்கள். இது புலனாய்வு அமைப்புகளுடைய அமைப்பு தான் வேறு மாதிரியாக, பெயர்கள் தான் வேறு மாதிரியாக இருக்கிறது. அதாவது சிபிஐ என்று சொன்னால் இது ஒரு குளோரிஃபைடு போலீஸ் என்கின்ற அந்த விலையை தான் அதுவும் பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரஞ்சித் சின்ஹா அவர்கள் மிக மிக கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டார். அது ஒரு கூண்டுக்கிளி என்று கூட அந்த நிர்வாக இயக்குனர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டெல்லியிலே சென்ற வருடம் 2 வருடத்துக்கு முன்னால் சிபிஐ சந்தித்த முக்கியமான வழக்குகள் என்கின்ற அந்த பட்டியலிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ராஜீவ்காந்தியுடைய போபோர்ஸ் என்கின்ற ஊழல் அந்த பட்டியலே இடம்பெறவில்லை. ஆகவே ஒரு குளோரிஃபைடு போலீஸ் என்கின்ற அளவிலே தான் இருக்கிறது. ஆகவே மரியாதைக்குரிய நீதியரசர் சொன்னதிலே மீண்டும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. காசிநாத பாரதி, ஐபிஎல் சூதாட்ட வழக்கு அல்லது பால் கலப்பட வழக்கு, முத்துக்குமாரசாமி கொலை வழக்கு உள்பட முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாவற்றிலுமே தமிழக அரசை பார்த்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டால் உடனே தர்மபுரி கலவரமாக இருந்தாலும் சரி, அல்லது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற கேஸ்னாலும் சரி, சிபிசிஐடிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சிபிசிஐடின்றது சிபிஐக்கு நிகரான ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு பார்வையில் ஒரு விசேஷ திறமை அவங்களுக்கு இருக்கு. இதை மட்டுமே செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற வேலைகள் இல்லாத, இதுக்கு மட்டுமே இருக்கிற அமைப்புன்ற முறையில் வழக்கு தர்றாங்க. ஆனால் அப்படி தந்த பல வழக்குகளில் முடிவு எய்தப்படுவதில்லை, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலைமை. ராமஜெயம் வழக்கிலிருந்து நேற்றைக்கு நீதிபதி பார்த்து நீங்க செய்யறது அதிர்ச்சி தருது அப்படின்னு சொல்றத ஒரு அந்த அமைப்பினுடைய தோல்வின்னு பார்க்கிறதா எப்படி பார்க்கணும்? அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ங்கிற சிபிசிஐடிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை சரியா புலன் விசாரணை செய்ய முடியாத வழக்க புலன் விசாரணைக்கு தேவைப்படுகின்ற வழக்கை மட்டும்
டிஜிபி அவர்கள் தானே முன்னின்று அதை வந்து மாற்றலாம், சிபிசிஐடிக்கு மாற்றலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும், அதில் வந்து நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டி இருக்குங்கிறதுல நீதிமன்றம் தலையிட்டு அதை வந்து மாற்றலாம். இதுதான் வந்து இருக்கிற நடைமுறை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதியரசர் நாகமுத்தையா வந்து எந்த வழக்கில் சொல்லியிருக்காருன்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜேஷ் காலனியை சேர்ந்த எபனேசர் பால்ங்கிறவரும் அவருடைய மனைவி ஷீலாங்கிறவர், அவர் வருமான வரித்துறையில் வேலை பார்த்தவர், அவர் 2005 கொல்லப்படுகின்றார். இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறார். இது வந்து விதிவிலக்காக தான் எடுத்துக்கணும், எல்லா வழக்கையும் சொல்ல முடியாது. இப்போ அண்ணனே வந்து ஆவடி அந்திரிதாசன் கிளியராக சொன்னாங்க. அதாவது வந்து ஆலவந்தார் கொலை வழக்கிலிருந்து வைத்தியநாதன் வெடுவூசி வழக்கிலிருந்து ஆரம்பித்து நாவரசு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொல்லப்பட்ட நாவரசுனுடைய இதை வந்து இவரை கண்டுபிடிச்சாங்க. அதை கொன்ன கென்னடிங்கிறவரை சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னை சென்ட்ரல்ல நிறுத்தி இருந்த ஒரு ரயில ஒருத்தர் கொண்டு போய் கடத்தி சென்று ஓட்டி போய் ஒரு இடத்துல மோதுறார். அந்த வழக்கு சிபிஐக்கு கொடுங்கன்னா கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு குண்டுவெடிப்பு வழக்கு நடக்கிறது, சிபிஐ கொடுங்க அப்படின்னா கொடுக்கல. ஏன்னா சிபிசிஐடி விசாரிச்சிரும், நாங்களே விசாரிச்சு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம்ன்றாங்க. ஆனா அதுல எல்லாம் வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. ஜீவா ரயில்வே நிலையத்திலிருந்து எடுத்து சென்றப்பட்டது வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு மனநோயாளிங்கிறத கண்டுபிடிச்சு பிறகு அந்த உருவத்தை எல்லாம் இது பண்ணி அதை வந்து வெளியிட்டாங்க. சிபிசிஐடி வந்து அதுல மிகச்சிறந்த யாரும் கைது செய்யல, கைது செய்யல, அவரே இறந்துட்டார், ஸ்பாட்ல இறந்துடுறாரு. அவர் வந்து மன அழுத்தம் காரணமாக அவர் வந்து ரயில்வேல வேலை பார்த்து அதுல இருந்து ஊஸ்டிங் ஆகி வெளில வந்தவர். அவருடைய போட்டோ முதற்கொண்டு போட்டிருக்காங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்னு சொல்லி. பிறகு அதை வெளியிட்டாங்க, அது வந்து பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. அதனால வந்து கண்டுபிடிக்க முடியலங்கிறத சொல்ல முடியாது. அடுத்து விதிவிலக்குகளை விதிகளாக எடுத்துக்கொண்டு பேச முடியாது. ஏதோ ஒரு விதிவிலக்குகள் தான் நிறைய அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது விதிவிலக்குகளை நீங்க பொதுமைப்படுத்தி பார்க்க கூடாதுன்னு காசிநாத பாரதி இப்ப சொல்றதை ஏற்கிறதா? அதாவது காசிநாத பாரதி வந்து விதிவிலக்கா நல்ல விதமாக விசாரணை பண்ணி நிரூபிக்கப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் சொல்கிறார். சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன். அது என்னென்னா, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்பிக்கை இருந்ததுன்னா, யாருமே சிபிஐ கேட்டதே கிடையாது, சிபிசிஐடி தான் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் ரொம்ப சிறப்பு பயிற்சி பட்டிருப்பாங்க. அது கொலை வழக்காக இருந்தாலும் சரி, ஒயிட் காலர்ட் ஆஃபென்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேங்க்கில் நடக்கிற ராபரியாக இருந்தாலும் சரி, டெக்காய்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை ஸ்பெஷலைஸ்டாக ஆர்கனைஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களுக்கு இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிபிசிஐடியில் குறை சொல்லலை, சிபிசிஐடியை வழி நடத்துகிற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்கள தலைமையேற்று இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நல்லா வழி நடத்துவாங்க. மேலே இருக்கிறவங்களுக்கும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, கீழே டவுன் த லைனில் இருக்கிறவங்களுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அதனால முடிச்சிடறேன் நண்பர், அது குறுக்கிடணும்னு அவசியம் கிடையாது, பதில் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்திரிதாஸ் சார் சொன்னாங்க எவ்வளோ வழக்குகள் துரிதமாக விசாரணை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வழக்குகள் இப்போ தொய்வில் இருக்குன்னு. அரசியல் விசாரணைகளெல்லாம் விட்டுடுங்க, ஏன் சிபிசிஐடி இன்னைக்கு யாருமே கேட்கறது கிடையாது, ஏன் சிபிஐயை கேட்குறாங்க அப்படின்னா, சிபிஐயை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களை நிர்பந்தம் பண்ணவே முடியாது. இது போஃபர்ஸ் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை பல அரசியல் பெரிய வழக்குகளாக இருந்தாலும் சரி, நிர்பந்தம் பண்ணவே முடியாது. அப்போது ஒரு சிபிசிஐடி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியோடைய தரம் தாழ்ந்து போனதுக்கு காவல்துறையோட தலைமையில் இருக்கிறவங்க, இல்லை அரசியல் தலையீடுனால தகுதியான திறமையான நல்ல விசாரணை பண்ணக்கூடிய ஆளுங்களை போடாமல் இருக்கிறதுனால தான். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம், எல்லாரும் சராசரியாக தெரிஞ்ச விஷயம், ஒரு குறிப்பிட்ட விசாரணை அதிகாரி இந்த வழக்கை கையில் எடுக்கிறாருன்னு சொன்னால் ஒரு அச்சம் இருக்கும் எல்லாருக்குமே. குற்றவாளிக்கு எங்கேயோ இருக்கிறவனுக்கு தடயமே இல்லாமல் இருக்கிறவனுக்கு கூட அச்சம் ஏற்படும், இந்த அதிகாரி கண்டிப்பாக புலன் விசாரணை பண்ணி நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. சில அதிகாரிகளை பார்க்கும்போது சக மனிதர்களுக்கே தோணும், இவர்கிட்ட போகவே முடியாது, ரொம்ப நெருப்பு மாதிரின்னு இருப்பார். இப்போ யாரையாவது சொல்லுங்க, நம்ம நண்பர்களை சொல்லுங்க, இந்த அதிகாரி இவ்வளவு நேர்மையானவர், இவ்வளவு சிறப்பாக விசாரணை பண்ணுவார், இவர் கையில் எடுத்த விசாரணை பண்ண வழக்குகள் எல்லாமே துரிதமாக விசாரணை பண்ணி நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்தை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. எத்தனை வழக்குகள் சிபிசிஐடி விசாரணை பண்ணி விடுதலை ஆயிருக்கு, எத்தனை வழக்குகளில் இவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சிபிஐ ஒரு வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் தோக்குற பட்சத்தில் நிச்சயமா அவங்க மேல்முறையீடுக்கு போறாங்க, மேல்முறையீடு வெற்றி பெறாங்க, வெற்றி பெற வரைக்கும் அவங்க போராடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க புலன் விசாரணையில காமிக்கிற உறுதியும் நம்பிக்கையும் தான் காரணம். இல்ல, சிபிஐ தோற்று போன வழக்குகளும் நிறைய இருக்கு, சிபிஐ வந்து கோட்டை விட்ட வழக்குகளும் இருக்கு. ஆனா சிபிஐக்கு மக்கள் மேல இன்னமும் மரியாதை இருக்குன்றதை மறுக்க முடியாது. திரு சித்தனன் இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தை கூட, சிபிஐ விசாரணை வந்தாதான் எங்களுக்கு வந்து எங்க பிரச்சனையில குற்றவாளிகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி, எந்த வழக்கு வந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு.
அந்த கருத்து ஏன் வருதுன்னா சிபிசிஐடின்ற தமிழ்நாட்டோட ஒரு உயர்ந்த அமைப்பு அதோட வேலையை ஒழுங்கா செய்யலை அப்படின்னு. அவர் சொன்னது மாதிரி, செந்தில்குமார் சொல்றது மாதிரி, சிபிசிஐடின்ற ஒன்றுக்கு அந்த சுயேட்சையான அதிகாரம் இல்லையா, அல்லது அதனுடைய தன்மை, அதனுடைய புகழ் மங்குறதுக்கு என்ன அடிப்படையான காரணமா இருக்கு? ஜெனரலைஸ் பண்ணி நம்ம பேச முடியாது. இப்போ தமிழ்நாடு சிபிசிஐடிக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, தமிழ்நாடு காவல்துறைக்கும் அதே மாதிரி தான். இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் தரத்தில் நம்பர் 1 ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான். நீங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸில் டோட்டலாக ரிப்போர்ட்டோட கேஸ் எவ்வளவு, டிடெக்ட் ஆன கேஸ் எவ்வளவு, கன்விக்ஷன் வாங்கின ரேட் என்ன அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் என்சிஆர்பி ஸ்ட்ராட்டஜிஸ் அல்லது மற்ற ஒரு மாநிலத்தில் நேரடி போய் கேட்டு பார்த்தா தெரியும். தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா மற்ற மேல்நாடுகள் எல்லாம் சயின்டிஃபிக்காக எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கிறாங்க. நம்ம அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் கொண்டு வரல. நிறைய டெக்னிக்கலாக கொண்டு வர வேண்டியிருக்கு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸோ மற்ற ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்படி இருந்த போதும் கூட நிறைய கோடிக்கணக்கான ரூபாயை வந்து போலீசாருக்கு ஆயுதம் வழங்குறதுக்கு, நவீனப்படுத்துவதற்கு, காவல்துறையை நவீனப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அரசு மாறினாலும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஐ எல்லாமே சொல்லி குளோரிஃபை பண்றீங்க இல்லையா. சிபிஐனா அவங்களுக்கு தனியா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டே போட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தனி ப்ரொசீஜர்ஸ் அவங்களுக்கு, அதாவது கான்ஸ்டபிள் டு ஒரு டிஎஸ்பி வரைக்கும் ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அங்கேயே தான். நோ டிரான்ஸ்ஃபர், சிபிஐ விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. சிபிஐ அகாடமின்னு வச்சிருக்காங்க, சிபிஐ ஃபாரன்சிக் லேப்னு வச்சிருக்காங்க, டெக்னிக்கல் டீம் வச்சிருக்காங்க, சைபர் லேப் வச்சிருக்காங்க, எல்லாமே தனியாக அவங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது. அது மாதிரி இப்போ சிபிஐயில் பெரும்பாலான கேஸில் அவங்க ரொம்ப சக்ஸஸ் ஆகிறது காரணமே எக்ஸ்க்ளூசிவாக ஃபோன் டேப்பிங் ஃபெசிலிட்டி சிபிஐக்கு உண்டு, வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். நான் அது அண்ணாதுரை சொல்ல வரல. சிபிசிஐடிக்கு அந்த வசதிகள்லாம் இல்லைன்னு கிடையாது. தமிழ்நாட்டில் எஸ்பிசிஐடி தான் வித் தி அத்தாரிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் பண்ணணும். இவங்க ரெக்வஸ்ட் பண்ணாதான் அவங்க பண்ண முடியுமே தவிர சிபிஐல வந்து எடுக்கக்கூடிய முக்கிய சில அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி வர்றாங்க. நீங்க சொல்றதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, 2 கேள்விகள் எழுது நீங்க சொல்றதுல இருந்து. ஒன்று, சிபிஐக்கு இவ்வளவு ஆல் வசதிகள் மற்ற நவீனம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கோரிக்கைகள் இப்போ வந்து சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு ஒண்ணு, ராணிப்பேட்டையில கடந்த 1 மாதத்துல எடுத்துக்கொள்ளுங்க, ராணிப்பேட்டையில தோல் தொழிற்சாலையில ஒரு 10 பேர் இறக்குறாங்கன்னா சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க, ஒரு சென்சிட்டிவான கேஸ். முத்துக்குமாரசாமின்ற ஒரு அதிகாரி, வேளாண் பொறியியல் அதிகாரி வந்து இறக்குறார், அதுல வந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு இருக்குன்னா அதை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு இந்த வசதிகள்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுனால சிபிஐ விசாரணை கேட்டா கொடுத்துறணும் அப்படின்னு சொல்வீங்க? இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி பாயிண்ட்க்கு நான் வரல. தமிழ்நாட்டில் உள்ள சிபிசிஐடியை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள சிபிஐக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் அதுக்கு எந்த கருத்துல நம்ம செகண்ட் டு நன், நம்ம வந்து சிபிஐக்கு அடுத்த ரேங்க் தான், நம்ம அப்படி சொல்ல வரல. சிபிஐ விட நம்ம தான் மிஞ்சிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் வைஸ் இல்லைன்னா கூட விசாரணை இல்ல, புலன் விசாரணை பிளஸ் ஸ்கெல்ல நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த நீங்க சொன்ன இந்த கேஸ்ல மதுரையில நீதியரசர் அவர்கள், நாகமுத்து அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த கேஸ்ல கூட 6/4/2005 அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குது. 1.5 வருஷம் லோக்கல் போலீஸ் தான் விசாரிச்சிருக்காங்க. இப்ப சிபிஐ வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்ணி பார்க்கும்போது 1.5 வருஷம் கழிச்சு அவங்க சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல போய் என்ன பார்க்க முடியும், என்ன தடயம் பார்க்க முடியும்? பழைய சிடி ஃபைல வாங்கி போட்டோவை வாங்கி இதை வச்சு தான் பண்ண முடியும். அதுல இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கேஸ்லயும் ஒரு சஸ்டைன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு சிபிசிஐடிக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம நண்பர்கள்லாம் முதலே சொன்ன மாதிரி ஆளந்தவர் கொலைகேஸ்னா சரி, எல்லாமே கேஸ் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த கேஸ்ல இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். ஏன் நீதிபதி வந்து இதனுடைய போக்கு வந்து வருத்தம் தருகிறது, இதனுடைய வழக்குகளை தீர விசாரிச்சு முடிவுக்கு கொண்டு வர்றதுல இதோட இனபிலிட்டி ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் திறமையான அதிகாரிகளை நீதிபதி அவர்களே சொல்லிருக்காங்க, நாங்க எங்களுக்கு நாங்க நம்பிக்கை கிடக்கல, சிபிசிஐடி இருக்கிற நல்ல போலீஸ், நீங்க ரொம்ப எஃபிஷியன்டான போலீஸ் தானே அப்படின்னு அவங்க சட்டை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பெட்டிஷனர் அவங்களுடைய டாக்டர் இறந்து போன அந்த நபருடைய எபினேஸ்வர் பாலுடைய டாக்டர் கொடுத்த ரெக்வஸ்ட் பிரகாரம் சிபிஐக்கு மாத்தலாமா, சிபிஐ கேக்குறாங்களே இவ்வளவு நாளுக்கு 10 வருஷமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. எத்தனை வழக்குல கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ராஜிகாந்த் கொலை கேஸ் எடுத்துங்க. நீங்க அந்த கேஸ்ல நம்ம இம்மீடியட்டா வித்தின் 10 டேஸ்க்குள்ள நம்ம குழு எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணி இவங்க தான் அக்யூஸ் சொன்ன பிறகுதான் சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐ ஒன்னும் அது கண்டுக்கல, ஒன்னு சார்ஜ் ஷீட் போனா பேர் வாங்கினாங்க. இப்ப உலகத்திலேயே அதிகமா பெர் கேபிட்டா இன்கம் உள்ள ஒரு நாடு சுவிஸ் நாடு சொல்லணும். அங்க உள்ள பிரைம் மினிஸ்டரையே ஓலஃப் பால்மாங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு பேசலாம். தன்னை நவீனப்படுத்திக் கொள்ளாத எந்த இனமும் நசிந்து போகும் என்று சொல்வார்கள்.
அவருக்கு ஆள் பற்றாக்குறை என்று மாண்புமிகு நீதிபதி அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2012 ரீடிப்ளாய்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் சிபிசி டு சிபிசிஐடி ஃப்ரம் எஸ்ஐடி ஸ்பெஷல் 100 போஸ்ட் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு சயின்டிபிக் ஆபீசர் என்கின்ற பதவி இருக்கிறது தவிர, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கிரேட் என்ற பதவி இருக்கிறது தவிர, அது வந்து ரீடிசிக்னேட்டட் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது தவிர நவீன தொழில்நுட்பத்தை அவர்கள் காட்டினார்களா என்று சொன்னால் கிடையாது. இன்னொரு வழக்கிலே இதே மரியாதைக்குரிய மாண்புமிகு நாகமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கஸ்டோடியல் டெத், ரவி என்பவருடைய கஸ்டோடியல் டெத்திலே அவர் கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆப்சர்வேஷன் என்ன என்று சொன்னால், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மேஜிஸ்ட்ரியல் என்கொயரி ஆபரேட்டட் இன் 2 டிஃபரண்ட் ஸ்பியர்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். எதனால் இதை சொன்னார்கள் என்று சொன்னால், அதை எஃப்ஐஆர் பதிவு செய்தார், ஒரு ஆய்வாளர் எஃப்ஐஆர் பதிவு செய்தார். அதாவது கஸ்டோடியஸ் அவர் வந்து அவங்க சொல்ற காரணம், எஃப்ஐஆர்ல சொல்ற காரணம் என்னன்னா, அவருக்கு இதய வலி வந்ததாகவும் அவர் வந்து ஜிஹெச் கொண்டு போனதாகவும் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக போகும்போது தப்பி ஓடினார் என்பதற்காக ஒரு குழியில விழுந்து இறந்தார்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரியல் 176(1A) மேஜிஸ்ட்ரியல் என்கொயரி போட்டிருக்காங்க. இவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்க இன்ஸ்பெக்டர், ஆனால் விசாரிக்கவில்லை. அவர் மேஜிஸ்ட்ரியல் என்கொயரி பண்ணவர் என்ன பண்ணார்னா கலெக்டருக்கு அனுப்பிச்சார். அப்படி அனுப்பக்கூடாது. உள்துறை அமைச்சுக்கு தான் அந்த ரிப்போர்ட்டை, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் வழக்கு ஆவணங்கள் எல்லாவற்றையும் உள்துறை அமைச்சர்கள் இருக்கின்ற அந்த அதிகாரிக்கு தான் அனுப்ப வேண்டும். இது மாறி வந்த காரணத்தால் அவர் ஆய்வாளர் என்ன நினைச்சிட்டார்னா, மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்து போச்சு, இனி நம்ம விசாரிக்க வேண்டியதில்லைன்னு சொன்ன காரணத்தால 13/10/2011 இந்த ரவி என்பவருடைய கஸ்டோடியல் டெத் வழக்கு என்பது இன்னைக்கு ஆக்ஷன் டிராப்ட் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் டிஎஸ்பி அவர்கள் குறைந்தபட்சம் விசாரிக்க வேண்டும் என்று அதே மாண்புமிகு நீதியரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு 100 போஸ்ட் உருவாக்கி இருந்தாலும் கூட தன்னை நவீனப்படுத்திக் கொள்ள என்பது என்று இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அது திறமையான அதிகாரிகளை, இந்த புலனாய்வுல நாட்டம் இருக்கிறவங்க, அதுல பரிசு பெறக்கூடியவர்கள், அகில இந்திய அளவில் பரிசு பெறக்கூடிய அதிகாரிகளை கூட சிபிசிஐடியில வந்து அவங்கள பணிக்கு வைத்து அவங்கள புலனாய்வுக்கு பயன்படுத்தி கொள்றதுக்கு பதிலா அவங்கள வெவ்வேறு பணிகளுக்கு அமைச்சிடுறாங்க. நல்ல அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள், தொடர்ச்சியா செயல்படக்கூடிய அதிகாரிகள் அங்க இல்ல அப்படின்ற ஒரு புகார் வந்து முன்வைக்கப்படுது. இப்ப சிபிசிஐடி இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர், ஏடிஜிபி, ஐஜி, டிஹெச் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே சிபிஐல ஒர்க் பண்ணவங்க தான். சிபிஐல 5 years 10 years எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ரால உள்ளவங்க, ஐபில ஒர்க் பண்ணவங்க. இப்ப இருக்கிற ஆபீசர்ஸ் கூட எல்லாமே வந்து சிபிஐல ஒர்க் பண்ணிட்டு திருப்பிங்க வந்தவங்க தான். அவங்களுக்கு சிபிஐ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இல்ல. சரி, மிகுந்த நல்ல நுட்பத்தோட தான் எல்லாமே பண்றாங்க. அவங்க சிபிஐ ஒரு சில வழக்குகள் சொல்லப்பட்ட பத்தி மட்டும் வச்சு பொதுமைப்படுத்தி நம்ம வந்து சிபிசிஐடி சரியா பண்ணல அப்படிங்கறது சொல்றது தவறான. சிபிஐல பணியாற்றின அதிகாரிகள் தான் இங்க சிபிசிஐடிக்கு தலைமை தாங்குறாங்க, மற்ற பணிகள்ல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வருகிற போது, அது முத்துக்குமாரசாமி வழக்குனாலும் சரி, தருமபுரி கலவரம் மாதிரியான விஷயங்கள்னாலும் சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக அப்படிப்பட்ட விசாரணைகள் கோரப்படுகின்றனவா? உண்மையிலேயே இந்த பாதிக்கப்பட்டு இந்த விசாரணை கேட்கிறவங்களுக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லைன்றதுனா வெளிப்பாடாது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட் எடுத்து பாருங்க, எவ்வளவு வழக்கு ஒரு நாளைக்கு பதிவு செய்யப்படுதுன்னு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்கே அப்படி இருக்கும்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எவ்வளவு கிரைம் ரெஜிஸ்டர் ஆகுது, ஒரு ஸ்டேட் முழுக்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிரைம், பல்வேறு வகையான குற்றங்கள் வந்து நடக்குது, பல்வேறு வகையான குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. சிபிசிஐடி அப்படி பண்ணல. அவங்களுக்கு நேரடியாக கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஒன்று அரசாங்கம் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணணும், இல்லைன்னா நீதிமன்றம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இது ரெண்டுக்கும் நடக்காம மற்ற வழக்குகள் மாதிரி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி சிபிசிஐடிக்கு கொடுக்க முடியாது. அப்படியே இல்லைனாலும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் கேசஸ் மட்டும் அவங்களுக்கு அனுப்பணும். அப்போது இந்த சிபிசிஐடி விசாரணை பண்ணுற வழக்குகள் பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸோட கம்பேர் பண்ணும்போது 1% 5% கூட கிடையாது. நம்ம காவல்துறை முடிச்சல, நம்ம காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள் தான் இங்கே வராங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, சிபிஐல இருந்து வரக்கூடியவங்களை கூட நம்மளால பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சிபிசிஐடிக்கு வந்த உடனே அவங்க மழுங்கடிக்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். பாரதி வந்து சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒண்ணு வேணாம், முத்துக்குமாரசாமியோட தற்கொலை வழக்குல 4 நட்சத்திரம் பார்த்தா நீங்க கைது பண்றீங்க. உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்சிருக்குமே. நீங்க வந்து இன்னைக்கு செல்போனை டிடெக்ட் பண்றீங்க. செல்போன் வேணாம், செல்போன் டிராக்கிங்க வந்து ஒரு நம்பர்ல இருந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா அதிகாரமும் காவல்துறை கிட்ட இருக்கு. செந்தில்குமார், இதுல என்னன்னா, முத்துக்குமாரசாமி வழக்குல எடுத்துட்டீங்கனாலும் அதுல மிக அதிகமான பொறுப்புல இருந்த ஒரு அமைச்சராக இருந்த ஒருத்தரையே சிபிசிஐடி அவர் பதவி போன பிறகு அவரை கைது செய்யறாங்க. அதுல தொடர்பு இருக்கு, அவர் வந்து அந்த சதியில அவருக்கு உடன் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு அவங்க தீர்க்கமான முடிவுக்கு வந்த பிறகு கைது செய்யறாங்க.
அப்படி ஒரு முன்னாள் அமைச்சரை கைது செஞ்ச பிறகும் கூட தமிழ்நாட்டுல பல்வேறு கட்சிகள் சிபிசிஐடி விசாரணை போறாது, எங்களுக்கு அதுல திருப்தி இல்ல, சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேக்குறாங்க. இது அரசியலுக்காக சொல்லப்படுறது. அப்படியே நீங்க எடுத்துக்கணும். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ. ஏன்னா சிபிஐக்கு அந்த தன்னாட்சி சுதந்திரம் இருக்கு. அதை நீங்க எப்படி மறுக்க முடியும்? இங்க எப்படி பண்றாங்க? முதல்ல அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் விசாரணை நடக்குது. விசாரணையில பாருங்க, பிப்ரவரி மாசம் முன்னாள் அமைச்சர் கைது பண்ணும்போது என்ன நடந்திருக்கணும்? நான் என்ன சொல்றேன், இங்க முத்துக்குமாரசாமி கேஸ்ல முன்னாள் அமைச்சர் கைது பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விசாரணை பண்றாங்க? முன்னாள் அமைச்சருடைய பிஏவை விசாரணை பண்றாங்க. அந்த செல்போன் எல்லாம் வந்து ட்ராக் பண்றாங்க. செல்போன் டிராக்கிங் வந்து எப்படி மிஸ் ஆகும்? நீங்க டெலிட்டே பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா கூட கூகுள்ல போய் ஸ்டோர் ஆகும். இது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு தெரியாதா? அப்ப யார் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? ஃபெசிலிட்டேட் பண்ணவங்கள, எய்ட் பண்ணவங்கள 306 வந்து அபட்மெண்ட் டு சூசைட்ல அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க அப்ப எய்ட் பண்ணவங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணவங்க எல்லாம் குற்றவாளி இல்லையா? முன்னாள் அமைச்சரோட உதவியாளர் பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ரயில்வே போலீசாரில் அவங்க தற்கொலை பண்றாங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு ரயில்வே போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறாங்க. 174 சிஆர்பிசி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி தான் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு இது மாற்றப்படுகிறது. சிபிசிஐடி விசாரணை வந்த பிறகு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்றாங்க. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி நாங்க இன்னைக்கு என்ன ஸ்டெப்ல எடுத்துட்டு இருக்கோம் பண்ண முடியாது. சஸ்டைன்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிரைமா ஃபேசி எல்லா எவிடன்ஸும் ஒரு ஆளுக்கு எகென்ஸ்டா கலெக்ட் பண்ண பிறகு உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் கைது செய்ய முடியும். இங்க அவர் முன்னாள் அமைச்சரா இருந்தாரு அப்படிங்கிறதுக்காண்டி விடலையே, சரியான சிபிசிஐடி பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட முத்துக்குமாரசாமியினுடைய அந்த கைபேசியில வந்து இறுதியாக வந்த பட்டியலில் அமைச்சருடைய பிஏக்கள் இருக்கிறார்கள். அந்த பிஏக்களுடைய விசாரணைக்கு அழைத்திருக்கிறோம். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று செய்தி வாய்வழி செய்து செவி வழி செய்து வந்தபொழுது அப்படியெல்லாம் யாரும் கைது செய்யவில்லை என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். இன்னொன்று, அவருடைய வீட்டிற்கு சென்று ஒரு அதிகாரி, நீங்கள் தயவு செய்து எழுதி கொடுத்து விடுங்கள், இந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு வேலை தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மூன்றாவது எல்ஐசி, ஒரு புலனாய்வு நீங்க வந்து பிரச்சனை வருது, மக்கள்கிட்ட கோரிக்கை வந்த உடனே அது சாதாரணமான ஒரு தற்கொலை வழக்கு அப்படின்னு அதை ரயில்வே போலீஸ் வழக்கோட முடிக்காம அதை வந்து சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாத்துறாங்க. அந்த வழக்குல வேளாண்மை துறையோட உயர் அதிகாரி, ஒரு என்ஜினியரை உட்பட அமைச்சரோட பிஏக்கள், முன்னாள் அமைச்சர் வரலையும் கைது நடக்குது. கைது செய்து முடிந்த பிறகும் கூட மதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், பல கட்சிகள் இன்னைக்கு வந்து ஈவிகே சிலங்கோவன் கூட கேட்கிறார் சிபிஐ விசாரணை வேணும்னு, திரு ஸ்டாலின் கேட்கிறார் சிபிஐ விசாரணை வேணும்னு. இந்த கோரிக்கைகள்ன்றது அரசியல் பார்ப்பட்டு வருதா, இல்ல அரசியல் சிபிஐ மட்டும் இதுல வேற என்ன செஞ்சிட முடியும்? நான் சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை பதிவு வச்சார். முழுக்க அரசியல். சிபிஐ வந்து ஏதோ விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பாக நண்பர் செந்தில்குமார் சொன்னார், அப்படியெல்லாம் கிடையாது. வழக்கறிஞர் சங்கர் சுப்பு, வழக்கறிஞர் சங்கர் சுப்புனுடைய மகன் மர்டர் நடந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிபிஐனால வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு அந்த வழக்கு எப்ப கொடுத்தாங்க? சிபிசிஐடி எல்லாம் விசாரிச்சு டைரக்டாவே சிபிஐ என்கொயரி கேட்டு தான் நான் சொல்லிடுறேன். சிபிஐ என்கொயரி கேட்டு தான் வழக்கு போட்டாரு சங்கர் சுப்பு. நேரா சிபிஐக்கு தான் போனுச்சு, சிபிசிஐடிக்கு போகல. லோக்கல் போலீஸ்ல இருந்து நேரா சிபிஐக்கு தான் போனுச்சு. சிபிஐ போலீசார் வழக்கு இல்ல சிபிஐ போலீஸ் சிபிஐல வந்து இன்னைக்கு வரைக்கும் 4 ஆண்டுகள் ஆகி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு நிலக்கரி சுரங்கம் ஒதுக்குனதுல இருந்து ஆரம்பிச்சு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையுமே உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையின்படி தான் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களே தவிர சிபிஐ எதுவுமே செய்யல. இன்னைக்கு சாரதா சிட்பண்ட் வழக்க சொல்றாரு. சாரதா சிட்பண்ட் வழக்கு கூட வந்து இன்னைக்கு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிற சிட்டிங் மினிஸ்டரே அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல எந்தெந்த அரசியல்வாதி வந்து சிபிஐயால பாதிக்கப்படுறாங்களோ, அது கல்மாதி ஆனாலும் சரி, மம்தா பானர்ஜி ஆனாலும் சரி, மாயாவதி ஆனாலும் சரி, முலாயம் சிங்னாலும் சரி, தங்கள் பாதிக்கப்படுற நேரத்துல சிபிஐ அரசியலுக்காக பயன்படுத்துறது. அப்படி பாத்தீங்கன்னா இது காங்கிரஸ் புரூ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொன்னார்கள். இது வந்து அதாவது அரசியல் சாசனப்படி உரிமை எதுவும் கிடையாது. அது குளோரிஃபைட் போலீஸ் என்கின்ற வகையிலே தான் அது பார்க்கப்படுகிறது. இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா, எல்ஐசியில அதாவது அவருடைய தற்கொலைக்கு உள்நோக்கம் கற்பித்தார்கள் நான் சொல்ல வரேன். எல்ஐசியில வீடு கட்டினார் என்பதற்காக அவர்களுக்கு அந்த யார் கான்ட்ராக்டரோ அவருக்கு சம்மனு, அதுக்கப்புறம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் வந்து இதுல வந்து முறைகேடாக இவர் பணம் வசூலித்தார் என்பதற்காகத்தான் வருமான வரித்துறை சம்மன் கொடுத்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தான், மன உளைச்சல் தாங்க முடியாமல் தான் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறது என்பதற்காக அதிகாரிகள் அந்த வழக்குகள்ல உள்ள அந்த எண்ணி அந்த எந்தெந்த குறிப்பிட்ட எண்கள்ல இருந்து அவருக்கு நம்பர் வந்தது, என்ன அழைப்பு வந்தது அப்படின்ற விஷயங்களை
கசிய விட்டதுல போலீஸுக்கு பங்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படின்னு போலீஸ் அப்படி யாரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க. சிபிசிஐடி போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸ் எல்லாமே செய்ய மாட்டாங்க. அவர் எடுத்துக்கொண்டு போன பைக் ஓட்டு இன்னும் விரிந்த தளத்துல பேச வேண்டியது என்னன்னு சொன்னா, இவர் சொல்றார், நம்முடைய நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஒரு அறிவியல் மனப்பான்மையோட அந்த திறமையோட அந்த புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் தேவை இருக்கு. அதற்கான இந்த இதுல வந்து மேன் பவர் குறைவா இருக்கிறதுன்றது வந்து மாற்றி அமைக்கப்படணும், திறமையானவர்கள் அங்க அமர்த்தப்படணும் அப்படின்ற கருத்தெல்லாம் சொன்னாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கு. அதை கடந்து சிபிஐக்கு தன்னாட்சி இருக்கா அப்படின்றது தொடர்ந்து ஒரு விவாத பொருளா இருக்கு. உச்சநீதிமன்றம் கேட்கிறது. அதே மாதிரி சிபிசிஐடி அப்படின்ற ஒன்றுக்கு தன்னாட்சி இருக்கா? அவங்க வந்து குற்றவாளின்னு சொன்னா ஒருவரை நெருங்கி விட முடியக்கூடிய அளவுக்கு அரசியல் குறுக்கீடு இல்லாத ஒரு தன்னாட்சி இருக்கான்னு நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாட்டை உலுக்கிய பல வழக்குகளை வந்து சிபிசிஐடி கையாண்டிருக்கு. அது திறம்பட கையாண்டுச்சா திறமையற்ற வகையில கையாண்டுச்சான்றது அவங்கவுங்க பார்வையை பொறுத்தது. குறிப்பா கோவை குண்டுவெடிப்பு வழக்கு, பல மாநில தொடர்புடைய வழக்கு, 100 பேருக்கு மேல கைது செய்த வழக்கு, அதை அவங்க செய்தாங்க. இப்படி நிறைய வழக்குகளை செய்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட சிபிஐ அப்படின்னு வரும்போது அதன் மீது நிறைய விமர்சனங்கள், அது வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத கூண்டு பறவை, கூண்டு கிளி அப்படின்னு சொன்னா கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு போக்கு இருக்கு. ஆனா சிபிஐன்னு வரும்போது அரசியல் குறுக்கீடு அங்க இருக்கு, அங்க வந்து திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்களா இல்லையான்றது வேற. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கா, அரசியல் குறுக்கீடற்ற நிலைமை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி ஒரு அரசியல் குறுக்கீடு இல்லாத ஒரு நிலைமை இப்ப இருக்கு இந்த ஆட்சி நிலை. பொதுவா 10-20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் குறுக்கீடற்ற நிலைமை இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, கண்டிப்பாக சிபிசிஐடியில் வந்து அரசியல் குறுக்கீடு வந்து ஸ்டேட்டா யாரும் வந்து சொல்லவே முடியாது, கண்டிப்பா முடியாது. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, அவங்களோட கான்சிக்வன்ஸ் என்ன, விளைவு என்ன தெரியும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் இருந்து நாளைக்கு அரசியல் மாறப்போகுது. இன்னைக்கு ஒன்று தப்புனா நாளைக்கு அந்த அதிகாரி தான் போலீஸ் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நீங்க எத்தனையோ கேஸ்ல பார்த்துருப்பீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி காவல்துறையிலேயே வந்து நிறைய போலீஸ் கஸ்டடியில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் போது கீழமை நீதிமன்றத்தில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய இந்த பக்கம் அந்த பக்கம் பாலிட்டிஷியன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இதில் வச்சுக்கோங்க, இப்போ சமீபத்தில் இப்போ சொல்லுங்க, இந்த ஆவின் கேஸை பாருங்க, இந்த முத்துக்குமார் சாமி வழக்கு சொன்னீங்க ஆளுங்கட்சி அவங்களுடைய சேர்ந்தவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்களே, ஒன்றும் பண்ணலையா, ஒன்றும் பார்வச்சம் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. ஆனால் அரசியல் குறுக்கீடு காரணத்தினால தான் நம்ம சிபிசிஐடி செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்றது மிகவும் தவறான கருத்து. பாதிக்கப்பட்ட நபர்கள் நமக்கு ரிலேட் ஆகுது, இன்னும் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சட்டத்தை பொறுத்த மட்டும் சட்டமே எப்பவுமே வந்து பொதுமக்கள் சார்ந்தது, போலீஸுக்கு இது கிடையாது. இப்போ கன்ஃபெஷன் given to a police officer is not admissible. எல்லாமே பொதுமக்கள் ஓரியன்டடா இருக்கு. சொன்னா கூட சொசைட்டில போலீஸ்காரர்ட்ட சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வந்து நீதிபதி கிட்ட சொன்னதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக போடா, அதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ஒரு சிலது தான். அது ஊர்லயே வந்துட்டு இருக்கு. இல்ல அது கூட நீங்க போட்டாலும் சரி, தடாலும் சரி, குஜராத்ல அப்படி ஒரு மகாராஷ்டிரா கண்ட்ரோல் கான்ஃபிடன்ஸ் கிரைம் ஆக்ட் சரி, இப்போ இங்க குஜராத்ல வந்த பில்லை சரி, டிஎஸ்பி அண்ட் எபோவ் அந்த மாதிரி ஒரு மேலதிகாரி முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அட்மிசிபிள் அப்படி சொல்றாங்க. இப்போ பொதுவான கேஸ் 90 கேஸ் விசாரிக்கிறது இன்ஸ்பெக்டர் அண்ட் டிஎஸ்பி தான். இப்போ பொதுமக்களுக்கு 39 சிஆர்பிசி பிரகாரம் 3 வழக்குகளை சொல்லிடுறேன். சிபிசிஐடி மிகச்சிறப்பா செயல்பட்ட வழக்கு. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பொதுமக்கள் வந்து ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர், ரேப், டக்காய்டி, இந்த மாதிரி பெரிய ஒரு குற்றம் நடந்தது, ஒரு பாம் வைக்க போறாங்க, ஒரு செடிசன் குற்றம் இருக்கு, நாட்டுக்கு எதிரான குற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக they are bound to give information to the police. அப்படியே 39 சிஆர்பிசி இருக்கு. எத்தனை பொதுமக்கள் வந்து நம்ம சொல்றோம். இன்னைக்கு கூட நான் சாயந்தரம் பேசிக்கும்போது ஒரு சீனியர் மோஸ்ட் காவல்துறை அதிகாரி சொன்னாரு, அவர் ஏஎஸ்பி ட்ரைனிங் இருக்கும்போது சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு வந்து கோயம்புத்தூர் ஒரு மர்டர் கேஸ் நடக்குது. 6:15 சீனுக்கு போறாங்க, எல்லா வீடும் மூடிட்டாங்க, எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க, ஒருத்தருமே வரல. 9 மணி வரைக்கும் ஒருத்தர் மட்டும் வெளியே வரல. யாருமே சாட்சியுள்ள முன் வர மாட்டேங்கிறீங்க. நீங்க தவறு சொல்றது கடமைப்பட்டு இருந்தா கூட நீங்க சொல்றது இல்ல. மக்கள் ஒத்துழைக்கிறாங்களா இல்லையான்றது இன்னொரு விவாதம். நீங்க சொல்றது குறுக்கீடு இல்ல, அதே நேரத்துல அரசியல் குறுக்கீடு இல்லாத ஒரு நிலைமை இருக்கு, சுதந்திரமா இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து வழக்குகளிலும் அவங்க எல்லாம் தகவல் தர்றாங்க. நீங்க ஒரு சில வழக்குகளை குறிப்பிட்டீங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த வழக்குகள் எல்லாம் இப்ப சிபிசிஐடி இருந்து மாத்தி சிபிஐக்கு போன அப்படிலாம் சொல்றீங்க. சில நேரங்கள்ல சொல்லல, அவங்க கேக்குறாங்க, பாதிக்கப்பட்டவங்க கேக்குறாங்க, கோரிக்கை அதிகரிக்குது. இப்ப வந்து அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பிலேட்டட். ஆரம்பத்துல 1 or 2 years 3 years 4 years ஆக போகுது. அந்த வழக்குல அந்த குடும்பத்தினர், அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் எப்படி போலீஸ் ஒத்துழைச்சாங்க, என்ன தகவல் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் பத்தி சொன்னீங்க.
பிரிவு 27 எனி கன்ஃபெஷன் மேட் டு தி போலீஸ் ஆபீசர் இஸ் அது irrelevant only இருக்குது. இருக்கும்போது ஆனா நீங்க சொன்ன மாதிரி தடா போடா மிசால்லாம் வரும்போது மிசாக் சட்டத்தை கொண்டு வரும்போது அண்ணன் இந்திரா சொன்ன எதுக்காக சொன்னா இட் இஸ் ஒன்லி டு செக் வாய்டர்ஸ் பிளாக் மார்க்கெட்டர்ஸ் டாக்ஸ் எவேடர்ஸ் என்று தான் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் ஒன்லி பொலிட்டிக்கல் அன்டிசர்வபிள்ஸ் ஆர் ரவுண்டட் அப். அரசியலே தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவர்கள் மீது தான் விசாவாக இருந்தாலும் தடாவாக இருந்தாலும் பொடவாக இருந்தாலும். பொதுவாக காவல்துறையை பற்றி சொல்லும் பொழுது காக்கி சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்கின்ற வழக்கு மொழி நம்ம நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை இன்றைக்கு முற்றுமாக அறந்து போய்விடவில்லை. சிறப்பாக முக்கியமான முன்னாள் பிரபலமான ஒரு அமைச்சருடைய தம்பி ராமஜெயம் வழக்கிலே மார்ச் 29 3 ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. அதிலே தடயம் கூட இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் எந்த லட்சத்திலே செயல்படுகிறது மாத்திரமல்ல. ஜெயேந்திரனுடைய வழக்கிலே வேறு மாநிலத்துக்கு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டாலும் கூட அந்த அக்யூட்டல் ஆக்கப்பட்டாலும் கூட அதை எதிர்த்து ஒரு அப்பீலுக்கு கூட போகின்ற மனநிலையிலே ஏன் சிபிசிஐடி இல்லவில்லை? ஆகவே இன்றைக்கு சிபிஐ கூட அப்படி இருக்கிறதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஞ்சித் சின்ஹா அவர்கள் மீது அண்மையிலே குற்றச்சாட்டு வந்து அவர் ராஜினாமா செய்த பிறகு ராஜினாமா செய்யப்பட்ட பிறகு அந்த நம்பிக்கையும் சிபிஐ மேல் இருக்கிற நம்பிக்கையும் போய்விட்டது என்பதுதான் பொதுமக்களுடைய பாமர மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அது பாதிக்கப்பட்டவங்க வந்து தாமதமா போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க. பொதுமக்கள் ஒத்துழைக்கிறது இல்ல, பாதிக்கப்பட்டவங்களும் தொடக்க நிலையில ஒத்துழைப்பு கொடுக்காம விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தொடக்க நிலையில இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு தாமதப்படுறாங்களா, அல்லது இவங்க மேல நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி போய் சிபிஐ வேணும்னு கேட்கறாங்களா? ஒத்துழைக்காமலே இந்த மாதிரி விசாரணையில வந்து ஏன் வந்து தண்டனை வாங்கி தரல, கைது பண்ணன்னு கேட்கறது நியாயமானு இல்ல. இந்த வழக்குல யாரும் சுணக்கம் பண்ணவே இல்ல. இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த வழக்குல 12 டீம் போட்டு 2 எஸ்பி தலைமையில நைட்டு போல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து இல்ல உங்களுக்கு சொல்ல முடியாது சார். அத என்ன தகவலுக்கு சொல்ல முடியாது. அவர் எடுத்து போன பைக் அவர் எடுத்து போன பைக் எப்படி உடைக்கப்பட்ட நிலை மீண்டும் அவர் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லலையா சார்? நிறைய விசாரணை இருக்குது. நிறைய அதுல வந்து சில எல்லா இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெளியே வந்து ஓபனா சொல்ல முடியாது. எப்ப வந்து ஒரு அக்யூஸை கைது பண்றாங்களோ வெளியில வரும். நீங்க சீல்டு கவர்ல கோர்ட்ல கொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு பேரை விசாரிச்சிருக்கேன், இவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்திருக்குன்னு ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு? என்னன்னு தேர சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ரிவீல் பண்ண முடியும்? 12 சொல்றீங்க. ஒரு சிபிசிஐடி என்கொயரிக்கும் சிபிஐ என்கொயரிக்கும் என்னங்க நான் முடிச்சிடறேன். நீங்க எப்படி பண்றீங்க? ஒரு இன்டெலெக்சுவல் இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்றதுக்கு 3rd டிகிரி மெத்தட் தேவை கிடையாது. ஒரு அக்யூஸ்ட் சஸ்பெக்ட் சார் முடிச்சிடறேன். நீங்க ஒரு சஸ்பெக்ட் இவன் ஒரு சஸ்பெக்ட் பேச கூடாது. உண்மையா கிடையாது. விசாரணையில வந்து நாங்க 3rd டிகிரி மெத்தட் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து அப்படி பார்த்தா சிபிசிஐடி எத்தனையோ வழக்குல போலீஸ் ஆபீசர் இருக்கீங்க. ஒரு இன்டெலெக்சுவல் சிபிஐ இல்ல சிபிஐ இல்ல நான் சொல்றேன் பாருங்க. ஒரு விசாரணை பண்ணும்போது நீங்க கஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? அவனை கேள்வி கேட்கறீங்க, क्वेश्चन போடுறீங்க. உங்களோட ஃபார்மேஷன் ஆஃப் क्वेश्चंसல அவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்ற அடுத்தடுத்த கேள்விகளை நீங்க क्वेश्चन ஃப்ரேம் பண்ணத வச்சு பதில் சொல்லணும். காவல்துறை அதிகாரியா இருக்கு டீம் போட்டுருக்கேன். 2 எஸ்பி மானிட்டர் பண்றாங்க. விசாரணை பண்ண முடியல, நாங்க அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க பப்ளிக் சொல்ல வேண்டாம். 3 வருஷம் கழிச்சு நீங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. சிபிசிஐடில இருந்து நம்பிக்கை இல்ல, சிபிஐக்கு வேணும்னு சொல்ல உங்களுக்கு கோர்ட்டுக்கு சொல்ல முடியாதா? நெருங்கிட்டோம்னு சொல்றீங்க. எங்க நீங்க சமுத்திரத்துக்கிட்ட போய் நின்னு சொல்றீங்களா நாங்க வந்து நெருங்கிட்டோம்னு? இல்ல ஆகாயத்தோட முனையில போய் இல்ல இது வந்து ரொம்ப தவறான பேச்சு. இது தவறான பேச்சு. ஒரு காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அரசியல் விசாரணை எவ்வளவு சஸ்டைன் எடுத்துறோம். நீங்க நாங்க வந்து சஸ்டைன் பண்ற கோட்டை அதுக்கு எல்லா வழக்குகளையும் பப்ளிக்கையும் சஸ்டைன் பண்ண முடியுமா? சில விஷயங்கள் நான் அக்யூஸ் நெருங்குற வரைக்கும் இதுல வந்து இன்னும் பாசிட்டிவ் லீட் வந்துட்டு இருக்குது. 12 டீம் இருக்காங்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும் எனக்கு. 12 டீம் இருக்கு. ஒன்ஸ் இன் 15 டேஸ் டிஐஜில இருந்து ஐஜில இருந்து பூரா ரிவ்யூ பண்ணி எஸ்பி லெவல்ல தினசரியும் இந்த கேஸ் என்ன இம்ப்ரூவ்மென்ட் பாக்குறாங்க. நீங்க நினைச்ச சொன்ன மாதிரி இந்த கேஸ் வந்து போலீஸ்க்கு பெரிய சேலஞ்ச். நீதிமன்றம் 6 மாசம் டைம் கேட்டதுல 3 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கு. அதனால எடுத்த உடனே 30 மேல சொல்றாங்க. ராமஜெயம் நிறைய டீம் போட்டுருக்காங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியல தடயத்தை? எல்லா கேஸ் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க. கண்டுபிடிக்க என்ன போலீஸ் என்ன கடவுளா இல்ல மை பாத்து பாவம் இருக்கு? என்ன அவைலபிள் எவிடன்ஸ் வச்சு சயின்டிபிக் ப்ரூஃப் வச்சு மற்றவங்களே பண்ணிடுவாங்க. அப்படிதான் அப்படிதான் இருக்கு. ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா உடனே காட்டாண்டி ஆடுக்கு நிகரான போலீஸ் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சறேன். நான் முதல்ல சொன்ன உங்ககிட்ட சுவிஸ் வந்து பெர் கேபிட்டா இன்கம் உலகத்திலே அதிகமான நாடு, பணக்கார நாடு, எல்லா வசதியும் உள்ள நாடு. அங்க உள்ள பிரைம் மினிஸ்டரே அலாப் பால்மேங்கிறவர் வந்து 1982 வந்து கொண்டுறாங்க. நைட்ல சினிமா பார்த்து அவர் ஒய்ஃப் வரும்போது ஒரு புல்லட் அவர் மேல பார்த்து அங்கேயே ஃபேட்டல் இன்ஜுரி ஒய்ஃபுக்கு வந்துருச்சு. அந்த கேஸ்ல சுவிஸ்ல உள்ள அவ்வளவு போலீஸ் 1988 இருந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க.
30 பேர் நான் தான் அந்த குற்றத்தை புரிந்தேன்னு கன்ஃபஸ் பண்றாங்க. கடைசியில் ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அக்யூஸ்ல பொய்யான அக்யூஸ் சொல்லி கேஸ் டிராப் பண்ணி அன்டிடெக்டட்னு சொல்லி பண்ணிட்டாங்க. சுவிஸ்ல அவ்வளவு நடந்த கேஸ்ல 10 வருஷம் மட்டும் மூடிட்டாங்க. அதே பிரைம் மினிஸ்டர் இங்க அங்க கொண்டாங்க. நம்ம ராஜீவ்காந்தி கேஸ்ல உடனே ஒரு வித்தின் 2 months 3 months எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ்ல எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு கேஸ் கொடுத்தோம்னா வழக்கு பதிவு செய்ய வேண்டியது, சஸ்டைன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது. ராஜீவ்காந்தியுடைய புலன் விசாரணை வழக்கே ரொம்ப சந்தேகத்திற்கான மனநிலையில தான் இருக்கு. சரியா ஒண்ணும் ஒரே திசையை நோக்கி அது பயணித்தது என்பதுதான். நீங்க சொல்ற கடைசியில நாங்க ஒரே திசையை நோக்கி பயணித்தது ப்ரீமெடிட்டேட். நீங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அது வேற திசையில நகரவில்லை. சிபிசிஐடி பிறகு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து எல்லா சார்ஜ் ஷீட் அதாவது சிபிஐ தான் ஸ்காட்லாந்து நிகரக்காக பேசப்பட்டீங்க. 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். அதுல வந்து அப்ப நீதிமன்றத்தை குறை சொல்றீங்களா? 6 பேரை தவிர மீதி எல்லாரையும் விடுதலை செய்ததையும் பார்க்கிறோம். சிபிசிஐடி சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் பசும்பொன் தா கிருஷ்ணன் வழக்குல யார் உள்ள போயிருப்பாங்கிறது நண்பர் செந்தில் அவர்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சிபிசிஐடி அடுத்தது வந்து சிபிசிஐடி மிகச்சிறப்பாக செயல்பட்ட வழக்கு கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு வழக்கு சொன்னீங்க. அடுத்தது ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமாரனுடைய மர்டர் வழக்குல வந்து அண்ணாச்சி சரவணபவன் அண்ணாச்சியை கைது பண்ற லெவலுக்கு போனது வந்து சிபிசிஐடி தான். அது மிகச்சிறப்பாக செயல்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருடத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கு அந்த பிரின்ஸ் சாந்தகுமாரனுடைய கொலை வழக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மருமகன் விஜயன் அவர்களுடைய மர்டர் வழக்குல வந்து சொந்த உறவினர்களே இருந்ததை வந்து காவல்துறை சிபிசிஐடி மிகச்சிறப்பாக செயல்பட்டு ஒரு சாம்பல் தான் கிடைச்சது. விஜயன் மர்டர் வழக்குல வந்து ஒரு காவல்துறை பெண் அதிகாரி ஒருவர் பேசிய தொலைபேசி அழைப்பை மட்டுமே வைத்து மிகச்சிறப்பாக அவர்களுடைய உறவினர்களே கொலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி மிகச்சிறப்பாக கண்டுபிடிச்சது. அது மாதிரி வழக்குகள் எத்தனையோ நல்ல குறுக்கீடுகள் இல்லை, குறுக்கீடுகள்ல திறமையா நடக்குதுன்னு சொல்றாங்க. குறுக்கீடுகளே கிடையாது. இருக்கிற அவைலபிள் சாட்சியங்கள் சில காணாம பத்தாம இருக்கிறதுனால நிறைய சாட்சியங்கள் சேரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாருங்க, இன்னும் 10 நாள் 15 நாள்ல 1 மாசத்துக்குள்ள இந்த வழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டால் நீங்க பாப்பீங்க. நீங்க பரவாயில்ல, புலனாய்வு அதிகாரிகளே வந்து 6 மாசம் அவகாசம் கேட்கறாங்க. நீங்க 10-15 நாள் இல்ல. எனக்கு கிடைக்கிற தகவல்படி 10-15 நாளா 1 மாசமோ அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. இது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் வந்து ஒரு சில வழக்குகள் எல்லாம் சொல்லி இப்ப காசிநாத பாரதி சொல்றாரு இங்கெல்லாம் சிபிசிஐடி ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு. நாங்களும் அதை தானே சொல்றோம். நீங்க நல்லா பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். பண்ணலன்னு தானே, பண்ணாததுனாலதான் ஏன் அதை கேட்கிறோம். உங்களுடைய சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனை உங்களுக்கு பண்ண முடியல, உங்களுக்கு பண்ண தெரியல. ஏன்னா உங்களோட ஸ்கில்டு பர்சன்ஸை, எக்ஸ்பர்ட் பர்சன்ஸை நீங்க ஒரு போர்ட்போலியோல ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் விடுறது கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் நீங்க மாத்துறீங்க. நீங்க மாத்தலன்னு சொல்ல முடியுமா? பண்ணவே முடியாது சார். முடிச்சிடுறேன். நீங்க எஸ்பியை மாத்துறீங்க, டிஐஜி மாத்துறீங்க, ஐஜி மாத்துறீங்க. மேல இருக்கிற ஆபீசரை நீங்க மாத்திட்டு இருக்கும்போது முடிச்சிடுறேன் மாத்தும் போது கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க? சிபிசிஐடில இது வரைக்கும் மாற்றம்ங்கிறது கிடையாது. இல்ல ஊர் முழுக்க பேசுற போலீஸ்ல வந்து ஃப்ரீக்வென்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம். அது வந்து சட்டவிரோத பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்ல சிபிசிஐடி எஸ்பிசிஐடி இந்த மாதிரி அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்பட சொல்ல முடியாது. ஒரு ஸ்பெஷலைஸ்டு விங்ல இந்த மாதிரி இப்போ ஒரு ரேரா இருக்கக்கூடிய சென்சிட்டிவான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உள்ள திறமையான அதிகாரிகள் தான் அங்க வர்றாங்க. அவங்கள தான் தமிழ்நாடு முழுக்க பொறுக்கி எடுத்து அரசாங்கமும் உயர் அதிகாரிகள் நீங்க சொல்றது வைக்கிறாங்க அப்படி சொல்ல முடியுமா? சிபிசிஐடில ஒரு அதிகாரியை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு அலுவலர் காவல் அலுவலர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எஸ்பிசிஐடில வெரிஃபிகேஷன் நடக்குது. அவர் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், கம்யூனிட்டி எந்த சேர்ந்தவர், சப்போர்ட் பண்ணுவாரா இல்ல வேற மாதிரி அவர் ஒரு மாதிரி இருப்பார், இன்சென்சிட்டிவ் இருப்பாரா, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் அனுப்பி அவர் மேல ஏதாவது வேற வழக்குகள் இருக்கா, வேற பிரச்சனை இருக்கா, ஏதாவது ஒரு சோரம் போய் விடுவாரா அப்படின்னு சொல்லி எஸ்பிசிஐடி அண்ட் விஎன்டிஏசி வச்சு நல்லா விசாரிச்சு பேக்ரவுண்ட்ல விசாரிச்சுட்டு அதிகாரிகள் சான்றிதழ் வாங்கி டிஜிபிக்கு சிபாரிசு அனுப்பி அதுக்கு அப்புறம் தான் நாங்க பண்றோம். நாங்க காவல்துறையோட ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்கு. ஒரு அதிகாரி எப்படி நீங்க எடுக்கணும்? அவங்களோட இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்கில்ல பாப்பீங்களா? இல்ல அவரோட சாதி மதம் ஒரு இதுதான் ஒரு மாநிலத்துல ஒரு 1000 வழக்கு ஒரு மாசத்துல வந்து பதிவு செஞ்சு விசாரணை பண்ற ஒரு லோக்கல் போலீஸுக்கும் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் டீமுக்கு வந்து நாங்க இவ்வளவு ஸ்கில் பார்த்து எடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க இன்வெஸ்டிகேட் டிடெக்ட் பண்ணிருப்பீங்களா? பேங்க் கொள்ளை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. அதுதானே பாத்துட்டு இருக்காங்க. உடனே இப்ப நீங்க வந்ததுல நீங்க சொன்னீங்க, மோல சொன்னீங்க உங்களை தங்கமல சொல்றது உங்களை ஆகாயத்துல போய் எவிடன்ஸ் எடுக்க சொல்லல, உங்களை சமுத்திரத்துல போய் எவிடன்ஸ் எடுக்க சொல்லல. இவர் சொன்ன மாதிரி போலீஸ் 30 பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரஷர் பண்ண போய் தான் போலீஸ் 30 பேருக்கு யாராவது ஒரு சிலர் போயிடுறாங்க. சார் பிரஷர் அன்னைக்கு பிரஷர் அன்னைக்கு சார் நீங்க நல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சா பரவாயில்லை. உடனே வேணும் இன்னைக்கு கம்ப்ளைன்ட் கொடுங்க, நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். 3 வருஷம் கழிச்சு போய் இதே சொல்லுங்க. எல்லா கேஸ் 99 கேஸ் கண்டுபிடிச்சாங்க.
ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வேண்டிய போலீஸ் மோசமா? 99 கேஸ் நீங்க கண்டுபிடிக்கல, ஒரு கேஸ் தான் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல இல்ல தவறு போய் சொல்லாதீங்க. பேசாதீங்க. உங்களுடைய விசாரணையில நாங்க இத்தனை எஸ்பி வந்து நாங்க விசாரிச்சிருக்கோம், இந்த வருஷத்துல இத்தனை கேஸ் எங்களுக்கு வந்திருக்கு, கோர்ட் இத்தனை கேஸ் எங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க, இத்தனை கேஸ் கவர்மெண்ட் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்கு, இத்தனை கேஸ் நாங்க இவ்வளவு நாளா சார்ஜ் ஷீட் போட்டுருக்கோம். இது அறிக்கையே கிடையாது. நான் சார்ஜ் ஷீட் போட்டுருக்கேன், கன்விக்ஷன் வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல தயவு நீங்க வந்து சிபிசிஐடி போலீசார் திறம்பட செயல்படுவதற்கு தேவை போதுமான சுதந்திரமா, சிறந்த பயிற்சியா, அதிகாரி நேர்மையாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். போதுமான சுதந்திரம் என 48% நேயர்களும், சிறந்த பயிற்சி என 5% நேயர்களும், அதிகாரி நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை 47% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. காசிநாத பாரதி, நீங்க சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட போதுமான சுதந்திரம் தேவை அப்படின்னு சொல்றவங்க 48, அது இல்ல தேவைப்படுது அப்படின்றது இன்னும் எடுத்துக்கணுமா? அதை இல்ல தேவைப்படுதுங்கிறது ஒரு சில இதுல இருக்கலாம். ஆனா இருக்கிறதுல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் இதுல வேலை பார்க்குறவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தான். எனக்கு ஐயா மாதிரி அதுல வேலை பார்த்த இது கிடையாது. ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்ஸ் தான் அதுல இருக்கிறாங்க. அடுத்து நண்பர் செந்தில் அவர்கள் சொன்னது போல ஒரு வழக்கை ஒவ்வொருத்தர் மாத்துறாங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் அவருடைய மருமகன் விஜயன் கேஸ்ல பிரபாகரன்கிற ஒரு ஐஓ தான் தொடர்ந்து இது பண்ணாரு. அது மாதிரி அந்த பிரின்ஸ் சாந்தகுமார் ஜீவஜோதி கேஸ்ல ராமச்சந்திரன் ஏசி அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் மாத்துறாங்க. வளைக்க முடியாது. சிபிஐ வளைஞ்சாதானே இருக்கு. இல்ல சிபிஐ வளைஞ்சாதானே இருக்கு. அது அப்படி வளைக்க முடியாது. ரஞ்சித் சின்ஹா வீட்டுக்கு அக்யூஸ்ட் அந்த அவ்வளவு மைனஸுக்கு பிறகும் கூட அதை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு நிலைமை சிபிசிஐடி மேல இல்ல. இது மீடியாக்கள் இவங்களை போன்றவர்கள் பில்டப் கொடுக்கறதான தவிர நிச்சயமா அப்படி ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கீங்களேன். சிபிசிஐடி அதை விட மிகச்சிறப்பா கோயம்புத்தூர் தொடர்கொண்டு வெடிப்புல மிகச்சிறப்பா செயல்பட்டாங்க. அதெல்லாம் செந்தில், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிகாரிகள் நேர்மையாக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு 47% பேர் சொல்றாங்க. அப்ப அதிகாரிகள் நேர்மையா இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாதான் இது சிறம்பட செயல்பட முடியும்னு சொல்றது எப்படி புரியுறது? என்னுடைய பார்வையில அதிகாரிகளுடைய நேர்மைங்கிறது எதிர்பார்க்கப்படுற ஒண்ணு. நேர்மையா இருக்கணுங்கிறது எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு சிறப்பாக சொல்லணும் இல்லை. ஆனால் ஒரு விசாரணையை பண்ணுறவங்களுக்கு அந்த விசாரணையை எப்படி அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சகல தொழில்நுட்பத்தோடையும் செய்யணுங்கிறோட வல்லமை வேணும். வல்லமை இருந்து அவங்களுக்கு சுதந்திரம் இல்லைனாலும் வீணாக போயிடும். வல்லமை இருந்து அவங்களுக்கு செய்யறதுக்கான முதுகெலும் இல்லைனாலும் வீணாக போயிடும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். சிபிசிஐடியை விட்டுட்டு நாங்கள் ஏன் சிபிஐக்கு போய் கேட்கணும்னு சொல்கிறோம்? நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல விசாரணை பண்ணுங்க. நாங்களும் போராடுறோம். உங்களுக்காக நாங்கள் போராடுறோம். உங்களுக்காக நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். உங்களுடைய இயலாமை சாதாரண வாழ்த்து சொன்னால் உங்களோட கையாலாகத்தனத்தில் தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? சிபிசிஐடைய விசாரணை எனக்கு திருப்தியாக இருக்குன்னா போக மாட்டாங்களே கோர்ட்டுக்கு. காவல்துறையை குற்றம் சொல்றதுனால நாங்கள் காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது. உங்களுடைய புலன் விசாரணை நம்பகத்தன்மை இழக்குது. உங்கள் புலன் விசாரணை அறிவு சார்ந்து இல்லை. உங்களுடைய புலன் விசாரணை குறுகிய காலகட்டத்துக்குள்ள நடக்கலை. உங்களுடைய ஐயா சொல்லும்போது சொன்னாங்க எவிடன்ஸ் வேணும்னு. நீங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வானலோகத்துக்கு போகல, சந்திரலோகத்துக்கு போகலை, பூமி கடியில் தேடலை, கடலை சமுத்திரத்துலையும் போய் தேடலை. சம்பவம் நடந்த இடத்துல தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியமே தவிர அப்படியான பயிற்சியை நவீன குற்றங்கள் நடக்கும் போது நவீன குற்றங்களுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளை அதிகாரிகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் வரணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைங்கிறதுனால தான் எங்களோட ஆதங்கம். அதாவது சுதந்திரம் என்பது கைமாறுவது மாத்திரமல்ல, சாதாரண மக்களை போய் சேருவது. ஆனால் அந்த வகையிலே இப்பொழுது ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக பேசப்பட்ட தமிழ்நாடு போலீசினுடைய திறமையிலே சாதனைகளும் இருக்கிறது, சறுக்கல்களும் இருக்கிறது. நம்முடைய அரங்கத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சென்னைக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற அந்த ஐபிஎல் மேட்சிலே கூட அந்த மேட்ச் பிக்சிங்காக நியமிக்கப்பட்ட ஐஓவே பணம் வாங்கி விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டும் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே நமக்கு தேவை திறமையான அதிகாரிகள் மாத்திரமல்ல, நேர்மையான அதிகாரிகளும் தேவை. இல்லை என்று சொன்னால் சட்டம் என்பது கருப்பு வண்ண வரிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காகித குப்பையாகிவிடும். நிலுவையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஐஓ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுலயும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஐஓங்கிறதுக்காக காப்பாற்றவில்லை. திறமையோடு சேர்த்து நேர்மை வேணும்னு சொல்றோம். அதனால தான் கைது செய்திருக்காங்க. நிறைவா சித்தனன் அவர்கள்ட்ட கேட்கிறது, சுதந்திரமா செயல்படணும், போதுமான சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பா வச்சுக்கங்க. அதிகாரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதும் அவர் நேர்மையான அதிகாரி வளைந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒன்றின் பார்ப்பட்டு வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல்துறையில பணிக்கு சேர்ந்தப்போ காவல்துறை மேல இருந்த மதிப்பு இன்றைக்கு இருக்கா? காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இருந்த
கருப்பாடுகள் குறைவா இருந்த ஒரு நிலைமை இன்னைக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்கா? அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது, நிறைய பத்திரிகை தகவல்லாம் வெளியே கிடையாது, நிறைய லாஸ் பற்றியோ மற்ற ஏதோ விவரங்களை பற்றியோ அவேர்னஸ் நிறைய கிடையாது. அதனால இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தேனாம்பட்டில் எஸ்ஐ இருந்தேன் 1981. அப்போ நாங்கள் 500 பேர் ஊரில் போனால் ஒரு எஸ்ஐ 5 பிசி போனால் போதும், கரெக்டாக ஒழுங்காக ரோட்டில் போவாங்க. இன்னைக்கு 500 பேர் போனால் ஒரு ஜாயின்ட் கமிஷன் ஒரு டிசி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவேர்னஸ் அதிகமாக போச்சுது, பப்ளிக் அவங்க ரைட்டை பற்றி தெரியுது. அதனால நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தோம்னா ஏகப்பட்ட ஸ்காஸ்கார்டிங் எஃபெக்ட் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு நிறைய நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்குது. அதனால அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தமிழ்நாடு போலீஸை மாதிரி ஒரு டெடிகேட்டட் போலீஸ், மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் போலீஸ், தங்களுடைய இன்ப துன்பங்களை மறந்து அவருடைய குடும்பத்தை மறந்து நைட்டும் பகலும் பார்க்காம 8 மணி நேரம் வேலையெல்லாம் யாரும் பார்க்கறதே இல்லை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் பார்க்கறது இல்லை, கடுமையாக உழைக்கிறாங்க. அப்படி நெகட்டிவ் இது அதிகமா இருக்கு. இது இல்லை இல்லை இல்லை, அதாவது 100 கேஸ் சிபிசிஐடிக்கு போகுது அப்படின்னா அந்த 100 கேஸ்ல 75 கேஸ் நல்லா கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டு ஒரு 5 கேஸ் 10 கேஸ் கண்டுபிடிக்க முடியல, ஒரு 20 கேஸ் வந்து அக்யூட்ல ஆயிடுச்சுன்னா அதுக்காக சிபிசிஐடி மோசம் என்று சொல்லி ஜெனரலைஸ் பண்றது ரொம்ப தப்பு. ஆனாலும் கூட சிபிசிஐடியில் இப்போ வந்து எவ்ரி மந்த் கிரைம் மீட்டிங்லையும் பக்கா நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் அகாடமில உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங்லாம் தர்றாங்க. இருந்தாலும் சிபிஐ அகாடமி மாதிரி சிபிசிஐடிக்கு ஸ்பெஷலைஸ்ட் அகாடமி எல்லாமே கொண்டு வரணும். மக்கள் எதிர்பார்க்கிறது மாதிரியான ஒரு நிலைமை வந்தா நம்ம மகிழ்ச்சி அடையலாம். தமிழ்நாடு போலீஸ்க்கு 21,000 போலீஸ் வந்து கம்மியாக்குறாங்க, வேகன்சி வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க முன்னாடி கடவுள் வந்தா என்ன செய்வீங்க பெரியார்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னா நான் நம்பிட்டு போறேன்னாங்க. நீங்க நல்லா செயல்பட்டா நாங்க எல்லாம் வாழ்த்திட்டு போறோம். நன்றி. நல்லா இருக்கலாம், நீங்க சேஃப்டியா நீங்க காரணமே தமிழ்நாடு போலீஸ் தான். இன்னும் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பா உழைப்பணும். நன்றி திரு சித்தனன். மக்கள் இதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை மக்களும் வெளிப்படுத்தினாங்கன்னா நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி அடையலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை